அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருக்கமான உறவை பேணிய முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதில் மிக கூடுதல் கவனம் செலுத்தினார்கள். குறிப்பாக அல் குர்ஆனை மிக சிறப்பாக கற்றுக்கொண்டார். குர்ஆனை மனப்பாடம் செய்தார், அதை அழகிய முறையிலே கற்றுக்கொண்டார். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுதுல் குர்ஆன மின் அர்பஅ, குர்ஆனை நீங்கள் 4 பேரிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். இப்னு மஸ்ஊத், உபை இப்னு கஅப், முஆத் இப்னு ஜபல், சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா. இந்த 4 பேருடைய பேரையும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதிலே மூன்றாவதாக முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த அளவு குர்ஆனிய கல்வியில் ஆர்வம் காட்டிய ஒரு நபித்தோழராக இவர் காணப்படுகிறார். அதே போல மார்க்க சட்டங்களை அறிந்து கொண்ட ஒரு சட்டக்கலை அறிஞராக, ஒரு ஃபகீஹாக, ஒரு ஆலிமாகவும் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளங்கினார்கள். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், அர்ஹமு உம்மதி பி உம்மதி அபூபக்கர், என்னுடைய சமுதாயத்தில் என்னுடைய உம்மத்தின் மீது மிக இரக்கமுள்ளவராக அபூபக்கர் காணப்படுகிறார். வ அஷத்துஹா ஃபி தீனில்லாஹி உமர், அல்லாஹுடைய மார்க்க விஷயத்தில் மிக இறுக்கமான ஒரு போக்கை கடைபிடிக்கக்கூடியவராக உமர் இருந்தார். வ அஸ்தகுஹா ஹயாஅன் உஸ்மான், வெட்கத்தில் மிக சிறந்தவராக உயர்ந்தவராக உஸ்மான் இருக்கிறார். வ அலமுஹும் பில் ஹலாலி வல் ஹராம் முஆத், ஹலால் ஹராம் விஷயத்தை நன்கறிந்தவராக முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காணப்படுகிறார்கள். அதுபோல வ அஃப்ரதுஹும் ஸைத், ஃபராயித் சம்பந்தமான அதாவது வாரிசுரிமை சம்பந்தமான அறிவுள்ளவராக ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காணப்படுகிறார்கள். வலிகுல்லி உம்மத்தின் அமீன், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு நம்பிக்கையாளர் இருப்பார். வ அமீனு ஹாதிஹில் உம்மா அபு உபைதா, என்னுடைய சமுதாயத்தின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காணப்படுகிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள். இதிலே வ அலமுஹும் பில் ஹலாலி வல் ஹராமி முஆத், ஹலால் ஹராம், மார்க்கத்தில் உள்ள ஹலால் ஹராம் பற்றிய பூரணமான மிக கூடுதலான அறிவுள்ள ஒருவராக முஆத் இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லுகிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இவ்வாறு மார்க்க கல்வியில் குர்ஆனை கற்றுக்கொள்வதிலே முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறு வயதிலிருந்து ஆர்வம் காட்டக்கூடியவராக இருந்தார். அதே நேரத்தில் அவர் இந்த மார்க்கத்தை பிராக்டிஸ் பண்ணுகிற விஷயத்திலும் நடைமுறைப்படுத்துகிற விஷயத்திலும் மிக ஆர்வமானவராகவும் ஈடுபாடுள்ளவராகவும் இருந்திருக்கிறார் என்பதையும் அவருடைய வரலாறு நமக்கு சொல்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூட்டத்தினர் வாழக்கூடிய ஏரியாவிலே ஒரு பள்ளிவாசல் இருந்தது. அந்த மஸ்ஜிதிலே இமாமாக கடமையாற்றியவர் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிது நபவிக்கு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொழுது விட்டு பிறகு திரும்ப வந்து தன்னுடைய சமூகத்திற்கு இமாமத் செய்வார்கள். என்றால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நின்று தொழ வேண்டும் என்பதில் அவ்வளவு ஆர்வம் காட்டக்கூடிய ஒருவராக முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அங்கு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களுக்கு பின்னால் நின்று மஅமூமாக தொழுதுவிட்டு அதே தொழுகையை தன்னுடைய பகுதிக்கு வந்து தன்னுடைய மக்களுக்கு தொழுவிக்கக்கூடியவராக முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் சஹீஹான ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். இதிலே முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இபாதத்தில் காட்டிய ஆர்வம் நமக்கு விளங்குகிற அதே நேரத்தில், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு தொழுகையை ஒருவர் ஒரு தடவை தான் தொழ முடியும். 2வது தடவை அந்த தொழுகையை தொழுகிற போது அது அவருக்கு சுன்னத்தாக அமையும். இப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்கள் தொழுகையை நிறைவேற்றுகிற போது அது ஃபர்லாக அவர்களுக்கு இருக்கும்.
பிறகு அவர்கள் தன்னுடைய சமுதாயத்திற்கு இமாமத் செய்கிற போது அது அவர்களுக்கு சுன்னத்தான தொழுகையாக மாறும் என்பதை உலமாக்கள் சுட்டி காட்டுகிறார்கள். இந்த அடிப்படையில் ஃபர்லான தொழுகையை தொழுவிக்கிற ஒரு இமாமுக்கு பின்னால் நின்று சுன்னத்தான தொழுகையை நாம் தொழலாம். அதே போல சுன்னத்தான தொழுகையை தொழுகிற ஒரு இமாமுக்கு பின்னால் நின்று மாமூம்கள் ஃபர்து தொழலாம் என்கிற ஒரு சட்டத்தை இஸ்லாமிய அறிஞர்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். ஒரு நாள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஷா தொழுகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொழுதுவிட்டு தன்னுடைய பகுதிக்கு வந்து மக்களுக்கு இஷாவை தொழுவிக்கிறார்கள். அப்போது அவர்கள் சூரத்துல் பக்கராவை ஓத ஆரம்பித்தார்கள். சூரத்துல் பக்கராவை அவர்கள் ஓத ஆரம்பித்ததும் தொழுகை நீண்டு கொண்டு செல்வதை அவதானித்த ஒரு தொழுகையாளி தொழுகையை விட்டுவிட்டு ஜமாத்தை விட்டுவிட்டு தனியாக நின்று தொழுகிறார். தொழுதுவிட்டு அவர் போய் விடுகிறார். அப்படி போகும்போது ஒருவர் அவரை நீங்கள் முனாஃபிக் என்று சொல்கிறார். இந்த வார்த்தை அவருக்கு வேதனையை தந்த காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய் சம்பவத்தை சொல்கிறார். நான் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் நின்று தொழுதேன். அவர் உங்களோடு தொழுதுவிட்டு உங்களோடு இஷாவை தொழுதுவிட்டு எங்களுக்கு வந்து தொழுவிக்கிற போது அவர் சூரத்துல் பக்கராவை ஓதினார். ஆனால் எனக்கு காலையிலே நிறைய வேலைகள் இருந்தன. நான் தோட்டத்துக்கு செல்ல வேண்டும், நீர் பாய்ச்ச வேண்டும், மற்ற வேலைகள் பார்க்க வேண்டும். எனவே இவருடைய தொழுகை நீண்டு கொண்டு செல்வது என்னால் சகிக்க முடியாமல் இருந்ததனால் நான் விட்டு தனியே தொழுதேன் என்று சொன்னபோது தனியாக தொழுதவரை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்காமல் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டிக்கிறார்கள். அஃபத்தானுன் அன்த யா முஆத், அஃபத்தானுன் அன்த யா முஆத், முஆதே நீ ஃபித்னாக்காரனா என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள், நீங்கள் தொழுவிக்கும் போது சிறிய சூறாக்களை சப்பிஸ்ம ரப்பிக்கல் அலா வல்லைலி இதா யக்ஷா போன்ற சூறாக்களை நீங்கள் ஓதி தொழுவீங்கள். பின்னால் உங்களுக்கு பின்னால் தேவை உள்ளவர்கள், வயோதிபர்கள், சிறுவர்கள் என்று பலரும் நிற்பார்கள். எனவே இமாமாக நிற்கிற போது நீங்கள் கடுமையாக தொழுகையை நீட்ட வேண்டாம் என்கிற ஒரு வழிகாட்டலை முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வழங்கினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இங்கே முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இபாதத்தில் காட்டிய அந்த ஆர்வம் நமக்கு மிக முக்கியமான ஒரு படிப்பினையாக அமைகிறது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து ஜிஹாதுகளில் ஈடுபடுவதிலும் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக கூடுதல் கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். அந்த வகையிலே பத்ர் யுத்தத்திலே அவர்கள் கலந்து கொள்கிற போது அவர்களுக்கு 20 அல்லது 21 வயது தான் இருந்தது. இப்போ 18 வயதில் அக்கபா உடன்படிக்கையின் போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். பிறகு அவர் அந்த அக்கபா உடன்படிக்கைக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் வருகிறார்கள். ஹிஜ்ரத் வந்து ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு பத்ர் யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்திலே இவர் கலந்து கொள்கிறார். அப்போது அவருக்கு வயது 20 அல்லது 21 இருக்கும். அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட யுத்தங்களிலெல்லாம் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கலந்து கொண்டார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு ஜிஹாதில் ஈடுபாடு காட்டியது போல தஅவாவில் மார்க்க பிரச்சார பணியில் மிக மும்முரமாக ஆர்வத்தோடு விருப்பத்தோடு ஈடுபட்ட ஒரு நபித்தோழராக காணப்படுகிறார்கள். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யமனுக்கு தாயியாக அனுப்பி வைத்தார்கள். அதுபோன்று வேறு சில இடங்களுக்கும் தாயியாக அனுப்பி வைத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். யமனுக்கு தாயியாக அனுப்புகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு நிறைய உபதேசங்கள் செய்து அனுப்புகிறார்கள். நீ போகிற சமுதாயம் இப்படிப்பட்டது, அந்த சமுதாயத்தோடு நீ இவ்வாறு தான் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அழகான வழிகாட்டலை முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வழங்கினார்கள். அதாவது ஒரு தாவாவுக்கு செல்லுகிற ஒருவருக்கு நாம் யாருக்கு தாவா செய்கிறோம் என்கிற அந்த அறிவு இருக்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆதுக்கு சுட்டி காட்டினார்கள். இதை அடிப்படையாக வைத்து முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை பேசக்கூடிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாவாவுடைய விஷயத்தில் மிக நுணுக்கமாகவும் கவனமாகவும் மென்மையாகவும் ஈடுபடக்கூடிய ஒருவராக இருந்தார்கள் என்பதை சுட்டி காட்டுகிறார்கள். இப்போ தாவா பணியில் ஈடுபடுகிற ஒவ்வொரு தாயியும் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு முன்மாதிரியாக கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு அனுப்புகிற போது அவரை அவருடைய வாகனத்தில் ஏற்றிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அந்த வாகனத்துக்கு பின்னால் அல்லது பக்கத்திலே நடந்து கொண்டு முஆத் ரலியல்லாஹு அவர்களுக்கு சில அட்வைஸ்கள் பண்ணுகிறார்கள். அப்படி பண்ணி இறுதியிலே சொன்னார்கள், முஆதே, நீ யமனுக்கு போகிறாய், சில நேரம் நீ திரும்பி வரும்போது என்னை நீ சந்திக்க முடியாமல் போகலாம், என்னுடைய கபருக்கும் மஸ்ஜிதுக்கும் இடையில் நீ போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கலாம் என்று தன்னுடைய மரணம் நெருங்குவதை மறைமுகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அவர்களுக்கு சுட்டி காட்டிய போது முஆத் ரலியல்லாஹு அவர்கள் அடக்க முடியாமல் மிக கடுமையாக அழுதுவிட்டு விடைபெற்று சென்றார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல யமனுக்கு போய் அவர்கள் தன் மீது சுமத்தப்பட்ட அந்த தாவா பணியை முடித்துவிட்டு மதீனாவுக்கு திரும்பிய போது அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததை நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அதேபோல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலே ஷாமுக்கு அனுப்பப்படுகிறார்கள். அங்கு சில பொறுப்புகள் அவர்களுக்கு ஒப்படைக்கப்படுகின்றன. ஷாமிலே அவர்கள் யர்மூக் என்கிற யுத்தத்திலே கலந்து கொள்கிறார்கள். அந்த யுத்தத்திலே அவர்கள் கலந்து கொண்டிருக்கிற போது ஷாமுக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்த அபு உபைதா அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். அவர்களுக்கு பிறகு முஆத் ரலியல்லாஹு அவர்கள் அங்கு கவர்னராக நியமிக்கப்பட்டார்கள். அந்த காலப்பகுதியிலே அபு உபைதா ரலியல்லாஹு அவர்கள் மரணிக்கிற காலத்தில் தாஊன் அம்வாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பிளேக் நோய் அந்த பகுதியை ஆக்கிரமித்திருந்தது. அந்த நோய் காரணமாகத்தான் அபு உபைதா ரலியல்லாஹு அவர்கள் வஃபாத்தானார்கள். அவர்களுடைய வஃபாத்தை தொடர்ந்து முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் வாலியாக கவர்னராக நியமிக்கப்பட்டு அவர்களும் அவர்களுடைய மனைவியும் அவர்களுடைய 2 பிள்ளைகளும் முஆத் ரலியல்லாஹு அவர்களும் முஆத் ரலியல்லாஹு அவர்களுடைய மனைவியும் அவர்களுடைய 2 பிள்ளைகளும் ஷாமிலே ஏற்பட்ட அந்த தாஊன் அம்வாஸ் என்கிற அந்த பிளேக் நோயினால் பாதிக்கப்பட்டு வஃபாத்தாகிறார்கள். இந்த நேரத்தில் அவர்கள் வஃபாத்தாகும் போது முஆத் ரலியல்லாஹு அவர்களுக்கு 33 அல்லது 34 வயதுகள் இருந்தன என்பதை உலமாக்கல் வரலாற்றாசிரியர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். ஹிஜ்ரி 17 அல்லது 18ஆம் ஆண்டு தான் முஆத் ரலியல்லாஹு அவர்கள் ஜோர்டானிலே அந்த ஷாம் பிரதேசத்தில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஜோர்தான் என்கிற அந்த பகுதியிலே அவர்கள் வஃபாத்தாகிறார்கள். அவர்களுடைய கபர் ஜோர்தானிலே இன்னும் இருப்பதாக நாம் அறிகிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, முஆத் ரலியல்லாஹு அவர்களை பற்றிய பல குறிப்புகள் வரலாற்று நூல்களிலே காணப்படுகின்றன. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உள்ள பல சம்பவங்கள், பல நிகழ்வுகள் முஆத் ரலியல்லாஹு அவர்கள் தொடர்பாக ஹதீஸ் கிதாபுகளிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவை அனைத்தையும் கூறுவதற்குரிய இடமாக இது நிச்சயமாக இல்லை. ஒரு சில தகவல்களை இங்கே நாம் உங்களோடு பகிர்ந்திருக்கிறோம். இதிலே மிக பிரதானமாக நாம் காண வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம்தான் முஆத் ரலியல்லாஹு அவர்கள் 18 வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். 33 அல்லது 34 வயதிலே அவர் வஃபாத்தாகிறார். மிக முக்கியமான வாலிப பருவத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்று வாலிபராக இருக்கிற நிலையிலேயே அவர் வஃபாத்தாகிறார். இதற்கு இடைப்பட்ட இந்த குறிப்பிட்ட காலத்தில் சுமார் 15-16 வருடங்களில் முஆத் ரலியல்லாஹு அவர்கள் மிகப்பெரிய சாதனைகளை இந்த உலகத்தில் நிலைநாட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதரின் நேசத்திற்குரிய ஒருவராக இருந்து அதற்குரிய சான்றையும் அல்லாஹுடைய தூதருடைய வாயிலிருந்தே பெற்றுவிட்டு வஃபாத்தாகியிருக்கிறார்கள். அல் குர்ஆனை மனனம் செய்து அல் குர்ஆனை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய காரியாக, ஒரு அறிஞராக அவர்கள் காணப்படுகிறார்கள். அதுபோல நூற்றுக்கணக்கான ஹதீஸ்களை இவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். மார்க்கத்தில் உள்ள ஹலால் ஹராம் பற்றிய தெளிவை பெற்றிருக்கிறார்கள். எல்லா யுத்தங்களிலும்
கலந்து கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகும் அவர்கள் யுத்தங்களிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒரு பிரதேசத்தில் அவர்கள் கவர்னராகவும் இருந்திருக்கிறார்கள். அப்போ ஒரு பேணுதலான ஒரு நபித்தோழராக, அல்லாஹுடைய தூதரின் அன்பை பெற்ற நபித்தோழராக, அல் குர்ஆனை மனனம் செய்த நபித்தோழராக, ஹதீஸை மனப்பாடம் செய்த ஒரு நபித்தோழராக, ஹலால் ஹராம் பற்றிய தெளிவுள்ள ஒரு நபித்தோழராக, ஜிஹாதுகளிலே கலந்து கொண்ட ஒரு நபித்தோழராக, ஒரு கவர்னராக என்று பல பாத்திரங்களை இந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள், மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிகிற போது, இன்று நம்முடைய சமுதாயத்தில் உள்ள வாலிபர்கள் இலக்கில்லாமல் தடுமாறி திசை மாறிக்கொண்டிருப்பவர்கள் இந்த முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை வைத்து சிறப்பான பாடங்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. உண்மையிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா மனிதனுக்கு வழங்கக்கூடிய ஆயுளில் அவனுடைய வாலிப பருவம் என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். இந்த வாலிப பருவத்தை அல்லாஹுக்கு பொருத்தமான முறையில் கழிக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹுடைய நாட்டமாகவும் எதிர்பார்ப்பமாகவும் இருக்கிறது. ஆனால் அதிகமான வாலிபர்கள் அந்த வயதை ஜாஹிலியத்திலே கழித்து அந்த முக்கியமான பருவத்தை நாசமாக்கி கொள்வதை நாம் பார்க்கிறோம். எனவே முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த வாழ்க்கை வரலாற்றை நாம் படிக்கிற போது நம்முடைய வீட்டில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சூழலில், நம்முடைய சமூகத்தில் வளரக்கூடிய வாலிபர்களை இந்த அடிப்படையில் வளர்த்தெடுப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்கிற மிக பிரதானமான ஒரு பாடத்தை இந்த சந்தர்ப்பத்திலே நாம் எல்லோரும் கற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கல்வியை தேடுவது, அதை கொண்டு அமல் செய்வது, அதன் பக்கம் மக்களை அழைப்பது என்கிற மிக முக்கியமான அனைத்து பணிகளையும் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வாலிப பருவத்தில் செய்து வாலிப பருவத்திலேயே வஃபாத்தாகி இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை பொருந்திக் கொள்வானாக. எனவே இந்த வரலாறு நம் எல்லோருக்கும் ஒரு நல்ல பாடமாகவும் முன்மாதிரியாகவும் அமையும் என்பதிலே எந்தவிதமான சந்தேகங்களும் கிடையாது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அப்படியான எல்லா பாடங்களையும் படிப்பினைகளையும் அவர்களுடைய வரலாற்றிலிருந்து நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அவர்களை பற்றி இன்னும் அதிகமாக படிப்பதற்கும் அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.